இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. அழுதிடும் நான் அழுத சத்தத்தை கேட்கிற ஆண்டவர், வலியும் எந்த கண்ணீர் துடைக்க ஒரு முறை என்னை இயேசுவே இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. எந்த கண்ணீர் துடைக்க ஒரு முறை எந்த வீட்டில் பாதப்படி சாகும் அனைத்தையும் எழுப்பிடும். எஸ், அவர் பாதப்படி எந்த வீட்டில் உன் பாதப்படி சாகும் அனைத்தையும் முடிந்தது என்று நகைத்தானே. ஒரு முறை முடிந்தது என்று சொன்னாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சது என்று சொன்னாங்க. அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் என்னை திரும்பி பார்த்தார், அவர் என்னை தூக்கி எடுத்தார். முடிந்தது என்று சொன்ன மத்தியில என்னை தூக்கி எடுத்த அழகு பார்த்தார். என்னை தூக்கி எடுத்தார் அவரே, என்னை அவரே. ஆமாண்டவரே, நீங்கதான் அவர் மடியில, அவர் மடியில் என் கண்ணீரை எல்லாரும் சொல்லுங்க, என் சபை எல்லாம் அவர் மடியில போட்டு, அவர் மடியில் போட்டு கண்ணீரை என் அவர் மடியில போட்டு, அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் அவர் மடியிலே, அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் அவர் மடியில், அவர் மடியில் போட்டு என் கண்ணீரை துடைத்து, என் கண்ணீரை துடைத்து, என் கண்ணீரை துடைத்து அவருடைய சமாதானத்தை எனக்கு தந்தாரு. தேவன் தன்னுடைய சமாதானத்தை எனக்கு தந்தாரு. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ரட்சித்து விசுவாசிக்கும்படி சொந்த குமாரனை உலகத்துக்கு தந்தாரு. அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் அவர் மடி எல்லாம் சொல்லுங்க, கண்ணீரை என் ஆம் தகப்பன் அவர் மடியில் போட்டு யாருமே கண்ணீரை துடைக்கல, யாருமே என் குடும்பத்துக்கு வந்த வேதனையை போக்கல. ஆனா என் கண்ணீரை துடைச்சது யாருன்னா ஒருத்தர் இருக்கிறாரு, என் வேதனையை போக்குறது யாருன்னா ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய மடியிலேயே போட்டு என்ன என் கண்ணீரை துடைச்சு என் சமாதானம் இருக்கு. என்னுடைய சமாதானம் குடும்பத்தில் இருக்கு. என்னுடைய சமாதானம் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. நீ கலங்காத, நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை திரும்பி பார்ப்பேன். மனுஷனை திரும்பி பார்க்கலையா? யார் உன்னை தூக்கி எடுக்கலையா? ஒருவனை தூக்கி எடுக்க முடியலையே, ஒரு மனிதனை தூக்கி எடுக்க முடியலையே. யார் என்னை தூக்கி எடுப்பார்? வேதனைப்பட்டு கொண்டீர்களா? ஒருவர் இருக்கிறார், ஒருவர் இருக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் அண்ட சராசரை உலகத்தின் கடைசி பரியந்தமும் என்னோடு இருக்கிறவரே. அவர் மடியில் போட்டு கண்ணீரை துடைத்து என் சமாதானம் இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. அழுதிடும் வடியும் எந்த கண்ணீர் துடைக்க ஒரு முறை எனக்கு இறங்கின ஆண்டவர், என் வாழ்க்கையில இறங்கின ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு இறங்கின ஆண்டவர், உம்மை ஆராதிப்பேன்,
என்னை மடியில போட்டு கண்ணீரை துடைச்சிக்கல. உம்மை நான் ஆராதிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. பாவியான என்னையும் நீ திரும்பி பார்த்தீர. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உமக்கு இணை வேறு எதுவும் இல்லை தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நல்லா கரந்து பாடுங்க. பாவியான என்னை தெரிந்து கொண்டாரு. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமே. நீ நல்லவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த எல்லாம் இருக்கிற எழுந்து ஆராதிப்போமா. நெய் நிரப்பிடுமே உந்தன் பரிசுத்த ஆவியா, என்னை நிரப்பிடுமே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி. நீ நல்லவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்க. ஒரு தெய்வீக வல்லமையால நிரப்புங்க. ஒரு தெய்வீக அனுக்கிரகம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல வந்து இரட்டின் தகப்பனே. யாரோட கிருபை வேணும்? தேவனுடைய கிருபை என் வாழ்க்கையில கடந்து வேண்டும் தகப்பனே. உம்முடைய அன்பு என் வாழ்க்கையில கடந்து வேண்டும் தகப்பனே. என்னை மறுரூபம் ஆக்குற வல்லமைய, என் மறுரூபம் ஆக்குற வல்லமை. உலர்ந்து போன எலும்புகளுக்கு வேண்டாம், உயிர்ப்பிக்க வேண்டிய வல்லமைய வாழ்க்கையில ஊற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கரங்க தட்டு. இந்த நாள் கீழே உலர்ந்து போன எலும்பு உயிர்ப்பிக்க வல்லமைய வாழ்க்கையில் ஊற்றி நல்ல நல்ல கரங்கள் தட்டுங்க. எல்லாம் நல்ல கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு ஒரு வெளிப்பாடு நெவரஸ்லார் கரங்கள் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய நாவும் பலத்த துருகம் கேடகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடிந்து போன என்னுடைய விசுவாசத்தை, இடிந்து போன விசுவாசத்தை மீண்டும் கட்டுகிறார், மீண்டும் கட்டுகிறார். எந்த இடத்துல விழுந்து போனோம், எந்த இடத்துல விழுந்து போனோம், என்னை மீண்டும் கட்டுகிறாரு, என்னை மீண்டும் கட்டுகிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை மீண்டும் கட்டுகிற தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இறங்குங்க, 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 இறங்குங்க. ஹல்லேலூயா. இறங்குங்க தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் கட்டி இறங்கு தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் தகப்பனே. உங்க பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் தகப்பனே. ஒருவன் எனக்கு விரோதமாக எழும்பும் போது நீர் எனக்காக யுத்தம் செய்கிறீர். வசனம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது 16 பேர் இருந்தால் அது உன்னை அணுகாது சொல்லிக்கிறீங்க.
எனக்கு எத்தனை பேர் எதிராக எழுப்பினாலும் எனக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். இந்த பார்வோன் சேனை எகிப்து ஜனங்களுக்கு பின்பாக வந்து கொண்டு எதற்காக தெரியுமா? இந்த ஜனங்களை எப்படியாக அவிழ்க்க வேண்டும் என்று. ஆனா சேனையின் கர்த்தர் சொல்றாரு, எத்தனை பார்வோன் சேனைகள் வந்தாலும் பரவாயில்ல, செங்கடல் முன்பாக இருக்கா, அதை பிளந்து உன்னை வழிநடத்துவேன். உன் வாழ்க்கையில நான் வழிநடத்துவேன், நான் யுத்தம் செய்வேன். அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒண்ணு நமக்கு தேவனுடைய பிரசன்னம், அவருடைய தேவ ஆவியான அசைவாடு. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் எவ்வளவு அருமையான வரி. உங்க பிரசன்னத்துல, அவர் பிரசன்னத்துல அமர்ந்ததா போது அவர் நமக்காக செய்ய யுத்தத்தை நம்ம கண்களால காண்போம். செய்யும் யுத்தம் என் பலத்தினாலே, என் பலத்தினால் ஒன்று, என் பலத்தினாலே, என் பலத்தினால், என் சுயத்தினால், எல்லாம் உங்க பிரசன்னத்தால் தான் ஆகு. உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தாலே, உங்க பிரசன்னத்தால், யெகோவா சேவோ, என்னை மீண்டும் இயேசுவை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சேவோ, என்னை ஆளுகை அவங்க. அவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒண்ணும் இல்லை. எஸ், அவர் இல்லைன்னா, அவர் கிருபை இல்லைன்னா, அவர் தயவு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இல்லாமல், அவர் இல்லாமல், நீர் தள்ளாமல், நீர் இல்லாமல், ஓ நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொண்டீர். இந்த பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உங்க வல்லமைக்கு, உன் வல்லமைக்கு முன்பாக ஒன்று நிற்பதில்லை. உன் மகத்துவர்க்கும் முடிவு என்றுமில்லை. உங்க வல்லமைக்கு முன்பாக ஒன்று, எஸ், எத்தனை எதிரிகள் வந்தால் உங்க வல்லமைக்கு முன்பாக ஒன்று நிற்பதில்லை. கரந்து சொல்லுங்க, என்னை மீண்டும் கட்டுகிற வல்லமை, மீண்டும் கட்டுகிற வல்லமை, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் உங்க கிருபை இல்லாம ஒன்றுமில்லையா. தள்ளாமல் நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே, என்னை தள்ளாமல், நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. எல்லாம் கடைசி நீர் இல்லாமல், நீர் இல்லாமல், அவர் இல்லாமல் நாங்க இல்ல. உங்க கிருபை இல்லாம நாங்க இல்ல. உங்க தயவு இல்லாம வாழ்க்கை இல்ல. உங்க தயவு இல்லாம வாழ்க்கை இல்லையே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் சேர்த்துக் கொண்டீரே. இயேசுவே